எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. வீரா, கடையில என்னென்ன பொருள் இல்லைங்கிறது எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு வை. சரிங்கண்ணே. நாளைக்கு சரக்கு எடுக்க போறேன். அப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆட்டும்ண்ணே, இந்த இப்ப எழுதி வச்சிடுறேன். ஆமா, அவனுங்க கபாலி எங்க? சார் இன்னைக்கு லீவு. என்கிட்ட சொல்லவே இல்லை. அக்கா கிட்ட சொல்லியிருக்கானே. சரி, வேலையை பாரு. நான் அந்த பால் டிப்போ வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ என்னடா? அப்பா, உங்ககிட்ட பேசணும். என்ன? என்னடா? அப்பா, வீட்டுக்கு வாங்கப்பா. சரி, போ, வர்றேன். சரிங்கப்பா. என்னடா ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி பேசணும், வீட்டுக்கு வாங்கலாம் சொல்லி கூப்பிட்ட? அப்பா, ஐஐடிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்ல. அது ரிசல்ட் வந்துருச்சு, பாத்தீங்களா? பார்த்தேன். இப்போ என்ன, 2 பேரும் சென்னைக்கு போகணுமா? இல்லப்பா. அப்புறம் தம்பி அங்க போய் படிக்கட்டும்பா, நான் இங்க இருக்கேன். ஏன், உன் தம்பிக்காக நீ தியாகம் பண்றியா? அதெல்லாம் இல்லப்பா, எனக்கு இங்க இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு. தம்பிக்கு அங்க போக பிடிச்சிருக்கு. அங்க போகட்டும்பா, நான் இங்க உங்க கூட இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். இங்க இருக்கிற காலேஜ்லயே சேர்ந்து டிகிரி முடிக்கிறேன். முடிச்சுட்டு உங்க கூடவே இருந்து கடையை பாத்துக்கிறேன்ப்பா, பண்ணைய பாத்துக்கிறேன். தோற சென்னைக்கு போய் படிச்சுட்டு அப்புறம் எங்க போறாராம்? அப்போ முதல்ல ஜாயின் பண்ணட்டும், படிக்கட்டும்பா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆஹா, அப்படியா? உங்களுக்கு ஜோசியம் எல்லாம் தெரியுமோ? அப்ப இல்லப்பா, அங்க போகணும்னு நினைக்கிறான். சரி, எல்லாம் இருக்கட்டும். சார் வாயை திறந்து பேச மாட்டாரோ? ஏய், உன்னை தாண்டா, உனக்கு தேவையான நீ கேட்க மாட்டியா? ஆமா, அப்படியே நான் கேட்டா மட்டும் விட்டுருவீங்க. அடி உங்க அப்பா மாவனே, எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? ஏங்க மாமா, பொறுமையா பேசுங்க மாமா. அப்ப ப்ளீஸ்பா, தம்பியை அனுப்பி வைங்கப்பா. சரி, உனக்கெல்லாம் அங்க போகணும்னு அப்ப ஆசை இல்ல நிஜமாவே? இல்லப்பா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். இல்லைன்னா முதல்ல நான் போறேன், பின்னாடியே நீ வான்னு சொல்லி 2 பேரும் ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? இல்லப்பா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. தம்பி மட்டும் அங்க போய் படிக்கட்டும், நான் இங்க உங்க கூட இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். நம்பலாமா? கண்டிப்பாப்பா, இருப்பேன். சரி, போ, அவனை ரெடியாக சொல்லு, கிளம்புவோம். அப்பா, நிஜமாவா? அப்பா, தேங்க்ஸ்ப்பா. போ போ, என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லு. சர்டிபிகேட் எல்லாத்தையும் எடுத்து வைப்போ. சரிங்கப்பா. தம்பி வா. மாமா, நீங்க பிள்ளைய அனுப்புறதுக்கு சம்மதிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா. இப்ப நான் அவனை போகாதன்னு சொன்னா 2 பேரும் சேர்ந்து என்னை வில்ல மாதிரி பாப்பானுங்க. ஆமா, ஏற்கனவே அப்படித்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்ற. ஆனாலும் நீங்க உடனே சம்மதிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ நினைச்சு பார்க்காத எல்லாமே நடக்கும் பாரு. என்னது மாமா? உன் மகன் சின்னவன் முதல்ல ஊருக்கு போகவே மாட்டான் பாரு. அவன் தானே மாமா போகணும்னு ஆசைப்படுறான், அப்புறம் எப்படி போகாம இருப்பான்? நீ வேணா பாரு. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? அவனுக்கு அப்பண்டினா 10 மாசம் மட்டும்தான் நீ அவனுங்களை சுமந்த. ஆனா இப்ப வரைக்கும் என் நெஞ்சில சுமந்துக்கிட்டு இறக்கி வைக்காம இருக்கனே, எனக்கு தெரியாது நான் பெத்த பிள்ளைங்களை பத்தி? என்ன மாமா சொல்றீங்க? ஏன் போக மாட்டாங்கிறீங்க? நீ வேணா பாரு. அவன் மட்டும் இந்த ஊர் எல்லையை தாண்டிட்டான், என் பேரையே நான் மாத்தி வச்சுக்கிறேன். மாமா, நீ போம்மா, போய் வேலையை பாரு. எனக்கு வெளியே வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வர்றேன். தள்ளு. மெட்ராஸ் சுத்தி பார்க்க போறேன், மெரினாவில் வீடு கட்ட போறேன். வெள்ளக்கார கோட்டை அது பழைய மெட்ராஸ், முத்துக்கால கோட்டை அது புதிய மெட்ராஸ். அண்ணே, முத்து அண்ணே. எஸ், நான் தான். என்னடா வேணும்? ஒரு அக்கா இந்த 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 இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்னது இது? தெரியாதே. கொடு. அன்புள்ள முத்து. ஏய் தம்பி, இது யாருடா உங்ககிட்ட கொடுத்தது? ஒரு அக்கா. ஒரு அக்கா தான். எந்த அக்கா? நீ பாத்திருக்கியா? இல்ல. சரி, போ. அன்புள்ள முத்து, உங்க மேல கோவமா இருக்கேன். என்னத்துக்கா? நான் உங்களுக்கு எழுதின லெட்டரை நீங்க சீரியஸாவே எடுத்துக்கல, ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கிட்டீங்க. சரி, இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் என்ன உங்களுக்கு புரியும். புரிஞ்சுட்டாலும் அப்புறம் நீங்க நாளைக்கு சென்னைக்கு கிளம்புறதா கேள்விப்பட்டேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, என்ன மறந்துடாதீங்க.
நீ யாருன்னே எனக்கு தெரியாது, உன்னை நான் நினைச்சதும் கிடையாது, அப்புறம் எப்படி மறப்பேன்? நினைச்சாதானே மறக்க முடியும், லூசு. நீங்க நாளைக்கு சென்னைக்கு போயிட்டா அடுத்து எப்போ ஊருக்கு வருவீங்க? நீங்க வரும் வரை உங்களுக்காக ஆவலுடன் காத்து கொண்டிருப்பேன். காத்துட்ரு. ஆனா உங்களுக்காக தான் இப்படி சொல்றேன். உண்மையிலேயே நீங்க சென்னைக்கு போறது எனக்கு பிடிக்கவே இல்லை. உங்களை பார்க்காம நான் எப்படி இருக்க போறேன்? உங்க அழகு முகத்தை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. அடடா முத்து, நீ அழகனாடா. ஆமாடா, உனக்கு என்ன குறைச்சல்? அழகன்தான். ஆனா ப்ரோ சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு. இந்த லெட்டர் எழுதுறவங்களுக்கு நான் சென்னைக்கு போறது பிடிக்கல. அதுக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்குறவனா இந்த முத்து? எனக்கு மட்டும் இப்போ உங்க கூட வர முடிஞ்சா உங்க கூடவே நானும் வந்துடுவேன். இப்படிக்கு உங்கள் டாட் 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 தானே. இது யாரா இருக்கும்? யார் எழுதுன லெட்டரா இருக்கும்? ஆனா முத்து, இதுக்கெல்லாம் நீ மயங்கிறாதடா. இதுக்கெல்லாம் நீ மயங்கினேன்னா அப்புறம் நீ முத்துக்காலையாவே இருக்க முடியாது. சென்னைக்கு போறது தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. தூக்கி போட்டு போடா முத்து. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? குந்தி தேவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவங்க எந்த சாமியை மனசில் நினச்சி கும்பிடுறாங்களோ அந்த சாமியோட அம்சமாக ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்துட்டாங்க. அவங்க எந்த சாமியை கும்பிட்டாங்க? அந்த பொண்ணு ஒரு ஆர்வ கோளாறு. அப்படின்னா 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 என்ன சொல்கிறது, கிடைச்ச வரத்தை உடனே சோதிச்சு பார்க்கணும்னு நினச்சிருச்சு. அப்போ என்ன நினச்சது, காலையில் சூரியன் உதிச்சாரா, அந்த சூரியனை நினச்சி மனசுக்குள்ள ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கும்பிட்டுருச்சு. சூரியனை நினச்சா? ஆமாம், அதுவும் எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடி. அவங்களுக்கு தான் அப்படி ஒரு வரம் இருக்குல்ல, அதனால உடனே குழந்தையும் பிறந்துருச்சு. அந்த குழந்தைதான் கர்ணன். கர்ணன்? ஆமாம், கர்ணன். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொம்பளை பிள்ளைக்கு குழந்தை பிறந்தா எல்லாரும் வைவாங்கல்ல, அதனால அதுக்கு பயந்து அந்த பிள்ளைய கர்ணனை ஒரு கூடையில் வச்சு ஆற்றுக்குள்ளே விட்டுட்டா. பாவம் அந்த குட்டி தம்பி. பாவந்தேன், ஆனால் அந்த குட்டி தம்பி ஆற்றுக்குள்ளேயே போயிடல. அந்த குட்டி தம்பியை ஒருத்தவங்க எடுத்து வளர்த்தாங்க. அப்படியா? காப்பாத்திட்டாங்களா? ஆமாம், காப்பாற்றி பெரிய வீரனா வளர்த்தாங்க. நல்ல பிள்ளை அந்த பிள்ளை. ஆமாவா? ஆமாம், இப்போ வரைக்கும் தர்மம் கொடுக்கறதுல கர்ணனை மிஞ்சறதுக்கு இன்னொரு ஆள் இந்த உலகத்திலேயே பிறக்கலையாம். தர்மன்னு பேர் வச்ச தர்மனை விட வள்ளல் தன்மையில சிறந்து விளங்குனவர் கர்ணன். அப்படியா? ஆமா. சரி, கதை போதுமா? ஆட்டா, கதை சூப்பரா இருந்தது. சரி, கதை கேட்டு முடிஞ்சாச்சா? 2 பேரும் எந்திரிச்சு மாமன் வீட்டுக்கு ஓடுங்க. உங்க மாமன் பார்க்கறதுக்குள்ள ஓடிருங்க. மாமா கடைக்கு சரக்கு எடுக்கிறதுக்கு வெளியூருக்கு போயிருக்காரு. அதனாலதான் இந்த பக்கம் காத்தடிக்குதா? ஆட்டா, உங்ககிட்ட கதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, அதே வந்தோம். அது சரிதான்டா, ஆனால் உங்கள் மாமனா சொல்கிற வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, போங்க அங்கே போயிருங்க. ஆத்தா, நீயாச்சும் அங்கே வாயேன். நான் பொழுதுக்கு அங்கே திருநெல்ல தான்டா உட்காந்துருப்பேன், நீங்களே வெளியே விளையாட போயிடுறீங்க. ஆமாம், என் பேர பிள்ளைங்க என்ன செய்யுதுங்க? ஆளையே காணும் இந்த பக்கம் 2 நாளா. உன் பேரன் சின்னவன் மெட்ராஸுக்கு போய் படிக்க போகிறானா? பாத்தியா, என் சமத்து குட்டி அங்கேயா போய் படிக்க போகுது? ஆமாம், இங்கெல்லாம் ஏதோ காலேஜ் இல்லாத மாதிரி இந்த துறை அங்கேதான் போய் படிப்பாராம். படிக்கட்டும் படிக்கட்டும், பிள்ளைக்கு எங்கே படிக்க விருப்பமோ படிக்கட்டும். அதான் என்ன கதை சொல்லிக்கிட்டா இருக்க? ஐயாவு, ராசுக்குட்டி வாயா பிள்ளை. ஐயா குட்டி, தம்பி மெட்ராஸுக்கு போகிறானாமே, அப்படியா? ஆமாத்தா, உங்ககிட்ட சொல்லலையா அவன்? நான் அவனை பார்த்தேன் 2 நாள் ஆச்சியா கண்ணு. அவன் ஊருக்கு போகிறதுக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறது வாங்குறது அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்படியும் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு வருவான். கருப்பா, நீ மெட்ராஸுக்கு போகலையா? போகவா? போகாத. ஏன் போக வேணாம்? இப்போ போகாத, காலேஜ் படிச்சு முடிச்சிட்டு அப்புறமா வேலைக்கு போ. சரி. ஆத்தா, எங்களுக்கு இவ்வளவு நேரம் கதை சொன்னது தெரியுமா? நீ இதை கேட்காம போயிட்ட. என்ன கதை? அதுவா, கர்ணன் கதை. சரி, நல்லா கேட்டியா? கேட்டேன். ஆத்தா, எங்க அம்மா இங்க வந்தாங்களா? ஐயா, கருப்பாய் கோயிலுக்கு போய் துண்ணூறு எடுத்துட்டு வர்றதுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஒருவேளை அங்கே போயிருப்பாளோ என்னமோ. சரி. பசிக்குதா ஐயா? சாப்பிட்றியா? ஆத்தா வேணா வச்சு தரட்டுமா?
இல்ல இல்ல வேணாம், அம்மா வரட்டும். கருப்பா உனக்கு பசிக்குதா? ஏன் மனு? இல்ல பசிக்குதுன்னா சொல்லு, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்ல இல்ல இப்ப பசிக்கல. கருப்பா நீ ஏன் உம்மனே இருக்க? அப்படி தெரியுதா என்ன? ம் ஏன் வெண்ணிலா அப்படித்தானே? கருப்பா உம்மனு தானே இருக்கான். மாம்சி இப்ப நல்லா தானே பேசுச்சு, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. இல்ல உம்மனு தான் இருக்கான். கருப்பா நீ ஏன் உம்மனு இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மானு. சரி நான் கிளம்புறேன், நான் போய் கடையில் இருக்கேன். அத்தா போயிட்டு வரேன். சரியா சரியா பிள்ளை. கருப்பை உம்மனு இருக்கான், என்னன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறான். அத்தா நீ பாத்தியா? தம்பி ஊருக்கு போறான்ல, அந்த கவலையா இருக்கும். ஆமா முத்துக்கண்ணுக்கு சீட்டு கிடைச்சிருச்சா காலேஜில்? ஆமா அப்படிதான் மாமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, ஹாஸ்டல் அங்கேயே இருக்குமா, போய் கொண்டு போய் விட்டுட்டு வந்தா போதுமா. அப்படியா சங்கதி? சரி சரி. ஏன் பேர பிள்ளைக்கு சீட்டு கொடுக்கலைன்னா அந்த காலேஜ் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆமாம் உன் பேர பிள்ளை ஊர் உலகத்தில் இல்லாத சீமந்த புத்திரன், இப்படியே உன் பேர பிள்ளைக்கு கொட்டடிச்சுக்கிட்டே திரி. அப்புறம் என் பேர பிள்ளைக்கு சீட்டு கொடுக்கலைன்னா அந்த காலேஜ் நல்ல காலேஜே கிடையாது. நீ ஒருத்தி போதும் அந்த எருமையை கெடுக்கிறதுக்கு. ஆத்தாய் ஐயா ராசுக்குட்டி, இப்போ தயா உன்னைய காட்டுக்கிட்டு இருந்தேன். 100 ஆயுசு என் பிள்ளைக்கு. ஆத்தாடி 100 ஆயுசெல்லாம் இந்த மாடு இருந்தால் இந்த பூமியெல்லாம் தாங்குமா? ஏன் தாங்காது? அதெல்லாம் தாங்கும். அத்தாய் நான் சென்னைக்கு போறேன் தெரியுமா? மெட்ராஸுக்கு தானையா கண்ணு? சரியா பிள்ளை, நல்லா போயிட்டு வா. இனி அந்த மெட்ராஸ் உருப்பிட்ட மாதிரி தான். ஏன் நான் போனா என்ன? நான் போனதுக்கு அப்புறம் சிங்கார சென்னை இன்னமும் சிங்காரமா மாறிடும். அப்பப்பா ரொம்ப தான். ஆமா மெட்ராஸ சுத்தி பார்க்க போறேன், மெரினாவில் வீடு கட்ட போறேன், லைட் ஹவுஸில் ஏறி நிக்க போறேன், அதுக்கு உங்க அப்பம் பேர் வைக்க சொல்ல போறேன். முத்து லைட் ஹவுஸ்னு என்னடா? அப்படின்னா என்னன்னு தெரியாதா? பார்த்ததே இல்லையா? நீ பார்த்துருக்கியா? நானும் பார்த்ததில்ல, போய் தான் பார்க்க போறேன். எனக்கு ஒரே ஜாலியா இருக்கு. ஆமா நீ 11th தானே இந்த வருஷம்? என்ன குரூப் எடுக்க போற? நானும் அக்காவும் காமர்ஸ் குரூப் எடுக்கலான்னு இருக்கோம். அவ ஐசு? அவன் நல்ல மார்க் வாங்கியிருக்கா, மேத்ஸ் குரூப் எடுப்பா. சரி நல்லா படி. என்ன நீ ரொம்ப படம் காட்டாத என்ன? நீ முதல்ல அங்கே போய் ஒழுங்கா படி, நாங்களாம் நல்லா தான் படிப்போம். ஐயா சென்னைக்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் லீவு எப்போ விடுறாங்களோ அப்போ மட்டும்தான் வருவேன். என்னெல்லாம் நினைச்ச நேரம் பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்கோ. போய் தொலை, நிம்மதியாக இருப்பேன் சாமி. தொல்லை விட்டதுன்னு நான் மட்டும் இல்லை, நம்ம ஊரே நிம்மதியாக தான் இருக்கும். இப்பெல்லாம் ஐயாவோட அருமை உனக்கு தெரியாது. நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க ஆள் இல்லைன்னு திணறுவ பாரு, அப்ப தெரியும். ஏன் உனக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் வருமா? கருப்ப மாம்சு கிட்ட கேட்டால் மாம்சு சொல்லி கொடுக்க போகுது. எப்படியோ எனக்கு இனிமேல் உன்னோட டார்ச்சர் இல்லை, நான் நிம்மதியா இருப்பேன். நீ போய் தொலைஞ்சா நானும் நிம்மதியாக இருப்பேன் மாடு. போய் தொலை சீக்கிரம். யாத்தே அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதே. இவன் என்னை என்ன பாடுபடுத்துவான்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? ஓ மாமன் தானடி கண்ணு. மாமே மண்ணாங்கட்டி, நீ தான் மெச்சிக்கணும் போ. ஆத்தா இவன் கிடத்தா, இவளுக்கெல்லாம் யாருமே எப்பவுமே தெரியாது. நான் போனதுக்கு அப்புறம் பாரேன் திண்டாடி போயிடுவா. ஆமாம் நீ இருந்து எனக்கு செஞ்சு கிழிச்சிட்ட. நீ போனதுக்கப்புறம் உன்னை தேடி திண்டாடுறேன். போவியா சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு? நீ பண்ணுற உருப்படியான ஒரே ஒரு வேலைன்னா எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறது மட்டும்தான். அதையும் இனிமேல் கருப்பை மாம்சு பார்த்துக்கிடும். நீ ரொம்ப பண்ணாம போய் சேரு போ. போகத்தான் போறேன். அதான் அம்மா எங்க? ஐயா உங்க அம்மா கோயிலுக்கு உனக்கு துண்ணூறு எடுக்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போத்தான் உங்க அண்ணன் வந்து கேட்டுட்டு போனான். அப்படியா? சரி சரி வரட்டும். நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வரலான்னு போயிருந்தேன். சரியா சொல்லிட்டியா எல்லாருக்கிட்டையும்? சொல்லியாச்சு. சரி போகிற இடத்துல பார்த்து சூதானமாக இருக்கணும் என்னையா கண்ணு. போகும்போது ஆத்தா கிட்ட சொல்லிட்டு போ, ஆத்தா உனக்கு ரூபா தாரேன். சரியாத்தா. அப்புறம் என்ன, உன் காட்டில் மழை தான். எல்லாரும் காலையும் விழுந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறேங்கிற பேரில் காசு நல்லா தேத்திடுவேன். யா தெரியும் மாடு உன்னை பற்றி. கருப்பா கருப்பா, ஏய் என்ன செய்யற? அழுறியா? இல்ல. நீ எதுக்கு அப்புறம் உம்மன்னு இருக்க? முத்து ஊருக்கு போறான்னுட்டா? இல்ல எனக்கு தெரியும், ஆத்தா அப்படித்தான் சொல்லுச்சு. இங்க பாரு, உம்மன்னு இருக்காத, அழுவாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும், நீ எப்பவும் அப்படி இருக்க மாட்டேல. கருப்பா சரி நீ போய் விளையாடு போ. மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன். நீ எதுக்கு உம்மன் இருக்க சொல்லு. நான் வேணா உனக்கு கிச்சு கிச்சு மூட்டி சிரிப்பு வர வைக்கட்டுமா? இல்லைன்னா பப்புச்சோறு கடையட்டுமா?
வேணாம் போ. கருப்பச்சேரி கருப்பா, கருப்பச்சேரி உம்மனே இருக்காத, எனக்கு உன்னை எப்படி பார்த்தா அழுகையா வருது. ஏய் மானு, இப்போ என்னாச்சு? எதுக்கு அழுகுற? உன்னைய பார்த்தா எனக்கு அழுகையா வருதுடா. உம்மனே இருக்காத. சரி சரி சரி, ஒன்றும் இல்லை, அழாத, கண்ணத்தோட. அப்ப நீ சரி. சரி, சிரிச்சிட்டேன், போதுமா? அப்ப நான் இன்னும் உம்மனே இருக்க கூடாது என்ன? சரி, உம்மனு இருக்க மாட்டேன். சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சிரிச்சுக்கிட்டே இருந்தா என்ன பைத்தியக்காரன்னு சொல்ல மாட்டாங்க? சொன்ன சொல்லிட்டு போட்டோம். நீ சரி. நான் சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன், நீ சரி. மானு மானு, இதுக்காக அங்கேருந்து ஓடியாந்தியாக்கும். ஆமா, அப்புறம் நீ அழுதுகிட்டு இருப்பேல. கருப்பா, உனக்கு நான் சோறு போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? நீ சாப்பிட்டியா? இல்ல, அத்தை வர விட்டு சாப்பிடணும். அத்தை வர விட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். அதுக்குள்ள தம்பியும் வந்துருவான், சரியா? சரி. ஏமானு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளு. முத்து சென்னைக்கு போறதுனால நான் உம்முன்னு இருக்கேன்னு சொல்றேல? ஆமா, அதானே நிஜம். அப்படித்தான் ஆத்தா சொல்லுச்சு. சரி, நான் அப்படி போயிட்டா நீ இந்த மாதிரி இருப்பியா? ஃபீல் பண்ணுவியா? பண்ண மாட்டேன். பண்ண மாட்டியா? பண்ணவே மாட்டேன். ஏன் இன்னும் அப்படின்னா நீ மிஸ் பண்ணவே மாட்டியா? பண்ணவே மாட்டேன். ஏன்னா நீ மெட்ராஸ்க்கு போனேனா இல்ல எங்க போனேனாலும் உன் கூடவே நானும் வந்துருவேன். நிஜமா? நிஜமா உன் கூடவே வந்துருவேன். உனக்கு உனக்கு உன் மாமாவை தானே ரொம்ப பிடிக்கும்? ஆமா, எனக்கு முதல்ல எங்க மாமாவை பிடிக்கும், ரெண்டாவது எங்க அத்தையை பிடிக்கும், மூணாவது உன்னைய பிடிக்கும், நாலாவது முத்துவை பிடிக்கும். போதும் போதும், அப்படியே லிஸ்ட் அடுக்கிக்கிட்டே போகாத. எப்படின்னாலும் உனக்கு முதல்ல உங்க மாமாவை தானே பிடிச்சிருக்கு. உங்க மாமா இங்கே தானே இருப்பாரு, அப்புறம் நீ எப்படி என் கூட வருவ? அது எப்படின்னா மாமாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடுவேன். போ. உனக்கு மாமாவை விட அத்தையை விட எப்போ என்ன ரொம்ப பிடிக்கும்? உனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது யாரு? என் தம்பி. அப்புறம்? என் அப்பா. அப்புறம்? என் அம்மா. அப்புறம்? அப்புறம் நீ. அப்படின்னா என்னை உனக்கு நாலாவது தான் பிடிக்குமா? சொல்லு. எனக்காச்சும் உன்னை மூணாவது பிடிச்சிருக்கு, ஆனா உனக்கு என்னை நாலாவது தானே பிடிச்சிருக்கு. மானு, அது வேற. நீ 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 அப்படி இல்லை, நீ நீ வேற மாதிரி பிடிக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். மனு, உனக்கு இப்படிலாம் பேச தெரியுமா? யார் சொல்லி கொடுத்தாங்க? யாரும் சொல்லி கொடுக்கல, நானா யோசிச்சேன் நீ இந்த கேள்வியை கேட்டதும். அப்படியா? என் மானா யோசிச்சதா? ஆமா. என் மானுக்கு அப்படிலாம் யோசிக்க தெரியுமா? தெரியுமே. ஆமா, என் மானுக்கு அதெல்லாம் நல்லா யோசிக்க தெரியும். என் மானு சமத்து பிள்ளை, அதனாலதான் என் முகம் வாடி இருக்கிறத பார்த்து உடனே ஓடி வந்திருக்கு. ஆமா, நான் அழுதேன்னா நீ தானே முதல்ல ஓடியாந்து என்னன்னு கேக்குற. அப்ப நீ அழுதேனா நான் தானே முதல்ல ஓடியாரணும். மனு, உனக்கு இதெல்லாம் தெரியுதாடி செல்லம்? ஆமா. நியாயம் நியாயம் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர் சிம்புல தேநீர் போல் அன்புடே நெஞ்சம் தாம் கலந்தனவே கலந்தனவே பாத தெரியாம நடக்கிறதோ சரகே இல்லாம பறக்கிறதோ உன்னோட நினப்பில் இருக்கிறதோ காதல் வசப்பட்ட அறிகுறியா மனு, நான் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? என்ன? சொல்லு. அது சரி, நான் இன்னொரு நாள் சொல்லட்டுமா? என்னது? இப்பவே சொல்லு. இன்னொரு நாள் சொல்கிறேன். இப்ப சொல்லு. ப்ளீஸ் மனு, இன்னொரு நாள் சொல்கிறேன். சரி, சொல்லணும். சொல்லுவேன். அம்மா, நீ 11th என்ன குரூப் எடுக்க போற? காமர்ஸ் குரூப் எடுக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தமே, நீலாம் உங்ககிட்ட சொல்லலையா? இல்லையே, சொல்லலையே. மனு, நீ சயின்ஸ் குரூப் எடு. சயின்ஸா? அதுல கணக்கு வரும். அதில் எங்கே கணக்கு வருது? அதெல்லாம் வராது. வரும். கெமிஸ்ட்ரிலையும் பிசிக்ஸ்லையும் கணக்கு வரும்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு கணக்கா? எனக்கு கணக்கே பிடிக்காது. காமர்ஸ்னா அப்புறம் என்னது நினைச்சிட்டு இருக்கா? அதுவும் கணக்கு தான். அதுவும் கணக்கு தானா? அப்ப மார்க் ரொம்ப வரும்னு நீலா சொன்னா?
அவளுக்கு மேத்ஸ் ஓரளவுக்கு வரும், அதனால அவ சொல்லியிருப்பா. உனக்கு சுத்தமா வராதே. சரி, அப்ப நீ எதுக்கு என்ன சயின்ஸ் குரூப் எடுக்க சொல்ற? அதுவா, நீ எடுத்து படி, அப்போ உனக்கே புரியும் ஏன் சொன்னேன்னு. எதுக்கு சொல்லு. இங்க பாரு, நீ எப்படியும் காலேஜ் போனா தமிழ் மேஜர் தான் எடுப்ப. அதுக்கு இப்ப நீ 11th என்ன குரூப் எடுத்தா என்ன? நான் சொல்றேங்கிறதுக்காக நீ சயின்ஸ் எடு. சயின்ஸ் எடுத்தா அப்ப மார்க் ரொம்ப வருமா? அது மார்க் வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி, நீ பாஸ் ஆயிடுவ. உனக்கு தான் சயின்ஸ்னா நல்லா பிடிக்கும்ல, ஆமா பிடிக்கும். அதனால நீ சயின்ஸ் எடு. அப்படின்னா அந்த கணக்கெல்லாம் நீ சொல்லி கொடுப்பியா? ம் சயின்ஸ்ல என்ன மாதிரி தெரியலன்னு சொல்லி கொடுப்பியா? ம் சரி, அப்படின்னா நான் சயின்ஸே எடுக்கிறேன். ம் ஓகே. சரி, எந்திரிச்சு வா, அத்தை வந்துட்டாங்களான்னு பாப்போம், சாப்பிடுவோம் வா. போலாமா? வா போவோம். கடையில போய் உட்கார போறேன்னு ஆத்தா கிட்ட சொல்லிட்டு இங்க மாமா ரூம்ல வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். நான் மட்டும் இப்ப வரலன்னா நீ அழுதுகிட்டே இருந்திருப்ப பாரு. அதான் நீ வந்துட்டேல, என் மானு வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன, வா போலாம். வா. என்ன வா. இப்ப மட்டும் நல்லா சிரிக்கிற. அழுத பிள்ளை சிரிச்சுச்சான், கழுத பால குடிச்சுச்சான். ஆமாமா. சரி வா போவோம் வா. கற்பா வா. இந்த வந்துட்டேன். ஐயா முத்துக்கண்ணு, போற இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணுமியா. யாரு கூடயும் அனாவசியமா சண்டை போடக்கூடாது என்ன? சரிங்கம்மா. தேவையில்லாம வெளியே சுத்தக்கூடாதியா பிள்ளை. சரிங்கம்மா. நல்லா படிக்கணும் என்னப்பா. ப்ரோ போயிட்டு வரட்டுமா? சரிடா, பார்த்து பத்திரமா இரு என்ன. அதெல்லாம் நீ கவலையே படாத ப்ரோ, நான் பார்த்துக்குவேன். கருப்பாயி, டாட்டா. தம்பி பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா. சரி, அப்படியே அழுது நடிச்சு சீனை போடாத. பா மாடு, பார்த்து பத்திரமா இரு. சரி, நான் சின்ன பிள்ளையா, அதெல்லாம் இருந்துக்குவேன். முத்து டாடா. மானு நல்லா படி என்ன. சரி, நீ நல்லா படி. நான் ஒரு வாரம் போல லீவ் விட்டா உடனே வந்துருவேன். சரி, வரும்போது எங்க எல்லாருக்கும் என்ன மாதிரி வாங்கிட்டு வா. சரி, வாங்கிட்டு வரேன். அருந்தவாளு, டாட்டா. போயிட்டு வா, பார்த்து பத்திரமா இரு. போற இடத்துல ஊரை கெடுத்துறாத. ஏங்க, பிள்ளைக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்க கூடாதுங்க? ஃபோன் தானே, வாங்கிடுவோம். சென்னை போய் இறங்குனதும் வாங்கி கொடுத்துறேன். ஹாய் ப்ரோ, எனக்கு புது மொபைல். வாங்கி கூட தம்பி, டெய்லி கால் பண்ணிடு. ஓகே ப்ரோ. அப்பா போலாமா? ஆத்தா கிட்ட ஐயா கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன்ப்பா. உங்க அத்தை கிட்ட மாமா கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லியாச்சு. சரி, அப்போ வா கிளம்புவோம். சரி, எல்லாரும் இருங்க, போயிட்டு வரேன். பாய் ப்ரோ, பாய். பார்த்து போயிட்டு வாடா, பார்த்து இரு என்ன. ஓகே, டோன்ட் வரி. தம்பி நல்லா படிடா. அதெல்லாம் நல்லா படிப்பான்டா. முத்து, வா 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 கிளம்பு. ஓகே, ஐ லவ் யூ, பாய். பாய். போயிட்டு ஐயா கண்ணு. பார்த்து இருடா தம்பி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்போ போலாம். நட. ஏங்க அந்த பெரிய பேக்கு? அதெல்லாம் அப்பவே எடுத்து வண்டியில வச்சாச்சு. சரி, கிளம்புறோம். பார்த்து பிள்ளைய பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வாங்குங்க. அங்க இருக்கிற டீச்சர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துருங்க. ஆமா, டீச்சர்கிட்ட வாத்தியார்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வர்றேன். எங்க பிள்ளைய பார்த்துக்கிட சொல்லிட்டு வாங்குங்க. கிளம்புறா டே. அம்மா போயிட்டு வரேன் ப்ரோ, பாய். பாய்டா. போதும், எத்தனை தடவை, கிளம்பு. போலாம்ப்பா.